பாருங்கள், அழகியல் மிக்க உடலை பெறுவது ஒவ்வொரு பையனின் கனவு. ஆனால் எல்லோரும் அதை அடைகிறார்களா? ஒருவேளை இல்லை. ஆனால் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்களும் அதை அடைய வாய்ப்புள்ளது. உங்கள் வயது 14 முதல் 25 வயது வரை இருந்தால், வீட்டிலேயே தசைகளை வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் என்னை நம்புங்கள் நண்பர்களே. நான் கொடுத்த 5 பயிற்சிகள் மற்றும் குறிப்புகளை நீங்கள் தீவிரமாக பின்பற்றினால் 2 வாரங்களில் உங்கள் உடலில் தெளிவான மாற்றங்களை காண தொடங்குவீர்கள். நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் சரி அல்லது கொஞ்சம் கொழுப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் உடலை அழகியல் வடிவத்திற்கு கொண்டு வரலாம், அதுவும் எந்த உபகரணமும் இல்லாமல். வீடியோவின் முடிவில் நீங்கள் வீட்டிலேயே எளிதாக பின்பற்றக்கூடிய ஒரு சரியான உடற்பயிற்சி திட்டத்தை பெறுவீர்கள். மிக முக்கியமாக, உங்கள் முடிவுகளை விரைவாக மேம்படுத்தும் ஒரு எளிய உணவு திட்டத்தை பெறுவீர்கள். எனவே இப்போது தொடங்கி மாற்றத்தை பார்ப்போம். முதலில், நீங்கள் அழகியல் உடல், ரொனால்டோ போன்ற மெலிந்த உடல், ஷகீப் கோகலே போன்ற தசை உடல் அல்லது டேவிட் லேயர் போன்ற சரியான சமநிலை உடல் என்று யாரை குறிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த குழப்பத்தை தீர்த்து வைப்போம். திரையில் காணப்படும் இந்த 2 பேரில் யார் அதிக தசைகள் கொண்டவர்? ஆண் போல தோற்றமளிப்பவர் மென்மையான பையன் போல தெரிகிறார். நீங்கள் அதை பற்றி யோசித்தீர்கள். இப்போது இந்த 2 புகைப்படங்களை பாருங்கள். நீங்கள் இவர்களை சிறுவர்கள் வகையிலும் இதை ஆண்கள் வகையிலும் சேர்த்திருக்கலாம். ஆனால் அது ஏன்? அது தாடியின் காரணமாக. புகைப்படங்களை பாருங்கள். இருவருக்கும் தாடி இல்லை. ஆனால் இன்னும் நீங்கள் ஒருவரை சிறுவர்கள் வகையிலும் மற்றொன்றை ஆண்கள் வகையிலும் சேர்த்துள்ளேன். நான் அதை வைத்திருந்தேன். வேறு சில விஷயங்கள் உள்ளன. ஒரு மனிதனை தசைகள் கொண்டவராகவும் அழகியல் கொண்டவராகவும் மாற்றும். அது ஒரு சமநிலையான உடல். அதில் உங்கள் வடிவம் வரையறுக்கப்படுகிறது. உடல்வ வடிவத்தில் தோன்றும். வயிற்று பகுதி தெரியும். நீங்கள் எந்த உடையை அணிந்தாலும் நீங்கள் கூர்மையாகவும் வலிமையாகவும் இருப்பீர்கள். இதற்கு உங்களுக்கு முழு உடல் உடற்பயிற்சி திட்டம் தேவை. அதை பற்றி அடுத்த பகுதியில் உங்களுக்கு தெரியும். முதல் 3 படிகளில் நீங்கள் ஒரு முழு உடல் உடற்பயிற்சி திட்டத்தை திறப்பீர்கள். அடுத்த 2 படிகளில் உங்கள் உடற்பயிற்சி நேரத்தை வீணடிக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், ஒரு எளிய தீர்வு இருக்கிறது. வாசலின் 2 கைப்பிடிகளிலும் ஒரு வலுவான துண்டை சுற்றிக் கொள்ளுங்கள். புஷ் மற்றும் புல் வகை பயிற்சிகள் இரண்டையும் சமநிலைப்படுத்துவது முக்கியம். இதனால் ஒட்டுமொத்தமாக உடல் விகிதத்தை பராமரிக்கவும். 2 அந்த வி வடிவத்தை உருவாக்குங்கள். உடலின் மிகவும் கண்கவர் பகுதி இங்கு வருகிறது. இது உங்கள் உடலை அழகாக்குகிறது. வடிவம். இந்த வடிவம் வெறும் வயிற்று பகுதியை உருவாக்குவதன் மூலம் அடையப்படவில்லை. இதற்காக நீங்கள் கோர் மற்றும் மேல் உடல் விகிதாச்சாரத்தில் வேலை செய்ய வேண்டும். கவலைப்பட வேண்டாம். இது எந்த உபகரணமும் இல்லாமல் வீட்டிலேயே சாத்தியமாகும் சில பயனுள்ள கோர் பயிற்சிகளை பற்றி பேசலாம். முதல், கால் தூக்குதல். ஒரு தட்டையான மேற்பரப்பில் படுத்து 2 கால்களையும் நேராக மேலே எடுத்து கட்டுப்பாட்டுடன் கீழே கொண்டு வாருங்கள். இது கீழ் வயிற்றை நேரடியாக குறிவைக்கிறது. 10 செட் செய்யுங்கள். ஒவ்வொரு தொகுப்பிலும் 10 முதல் 15 மறுபடியும். 2வது பிளாங்க். இது ஒரு நிலையான பயிற்சி, ஆனால் கோர்வுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. உடலை முழங்கைகளில் பிடித்துக் கொள்ளுங்கள். பின்புறத்தை நேராக வைத்திருங்கள். ஆரம்பத்தில் 30 வினாடிகளில் தொடங்கி படிப்படியாக நேரத்தை அதிகரிக்கவும். 3வது சுழற்சி. திருப்பம். தரையில் உட்கார்ந்து உங்கள் கால்களை லேசாக உயர்த்தி உங்கள் உடலை இடது மற்றும் வலது பக்கம் திருப்புங்கள். இது உங்களை வரையறுக்கும் சாய்வுகளை தாக்கும். 4வது மலையேறுபவர்கள். புஷ் அப் நிலைக்கு வந்து உங்கள் கால்களை வேகமாக உள்ளேயும் வெளியேயும் எடுக்கவும். இது வயிற்றை உருவாக்குவது மட்டுமல்லாமல் கொழுப்பையும் எரிக்கிறது. கொழுப்பு குறையும் போது மட்டுமே வயிற்று தசைகள் தெரியும். மைய பயிற்சியுடன் சிறிது சுத்தமான உணவு மற்றும் லேசான கார்டியோவும் அவசியம். இந்த பயிற்சிகளை நீங்கள் தினமும் 15 முதல் 20 நிமிடங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் உங்கள் மைய பகுதி வலுவடைந்து படிப்படியாக உங்கள் உடலில் கூர்மையான வடிவம் தோன்றத் தொடங்கும். படி எண் 3. கீழ் உடலை உருவாக்குங்கள். இப்போது மக்கள் அடிக்கடி தவிர்க்கும் கீழ் உடலை பற்றி பேசலாம். ஆம், ஆனால் வலுவான கால்கள் இல்லாமல் உங்கள் உடல் முழுமையடையாது. கீழ் உடல் உங்களுக்கு சக்தி, நிலைத்தன்மை, சமநிலை ஆகியவற்றை தருகிறது. எனவே உங்களுக்கு சில பயனுள்ள கீழ் உடல் பயிற்சிகள், உடல் எடை பயிற்சிகள் தேவை. உங்கள் கால்களை தோள்பட்டை அகலத்தில் வைத்திருங்கள். நீங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருப்பது போல் உங்கள் இடுப்பை பின்னோக்கி எடுத்து பின்னர் மீண்டும் மேலே வாருங்கள். இந்த பயிற்சி உங்கள் குவாட்கள், பிட்டம் மற்றும் கன்றுகளில் வேலை செய்கிறது. 3 செட் 15 மறுபடியும். 2வது லுங்கிங். ஒரு காலை முன்னோக்கி எடுத்து கீழே குனிந்து உடலை நனைத்து பின்னர் திரும்பி வந்து பின்னர் மற்றொரு காலால் மீண்டும் செய்யவும். இது கால்களுடன் சமநிலை மற்றும் மைய நிலைத்தன்மையை மேம்படுத்துகிறது. 3வதாக சுவர். உட்கார்ந்து சுவருக்கு எதிராக உங்கள் முதுகை வைத்து உட்கார்ந்த நிலைக்கு வந்து இந்த நிலையை பிடித்துக் கொள்ளுங்கள்.
புரத குறைபாடு உள்ளது. ஒரு ஆய்வின்படி 70% இந்தியர்கள் சரியான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். தசைகளை வளர்ப்பதற்கு புரதம் மிக முக்கியமான ஊட்டச்சத்து ஆகும். வீட்டிலிருந்து வரும் எளிய மூலங்களை பயன்படுத்துங்கள். முட்டை, பால், முளைகள், வேர்க்கடலை. கார்போஹைட்ரேட்டுகள் அல்லது கொழுப்புகள் ஆற்றலுக்கு தேவைப்படுகின்றன. எனவே ரொட்டி, அரிசி, பழங்கள், கொட்டைகள் எல்லாவற்றையும் சமநிலையில் எடுத்துக்கொள்ளுங்கள். தீவிர உணவு தேவையில்லை. சுத்தமான அல்லது வீட்டில் சமைத்த உணவில் கவனம் செலுத்துங்கள். ஆம், மிக முக்கியமான விஷயம் தண்ணீர். நாள் முழுவதும் குறைந்தது 3 முதல் 4 கிளாஸ் தண்ணீர் குடிக்கவும். நீரேற்றம் உங்கள் செயல்திறன் மற்றும் மீட்சியை அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் உடற்பயிற்சியுடன் சரியான ஓய்வு அல்லது புத்திசாலித்தனமான உணவை பின்பற்றினால் உங்கள் மாற்றம் வேகமாக இருக்கும், மேலும் விளைவு நீண்ட காலமாக இருக்கும். படி எண் 5: நிலைத்தன்மை மற்றும் மனநிலை. ஒரு நல்ல உடலை உருவாக்க சரியான உடற்பயிற்சி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு நல்ல உணவையும் பின்பற்றுகிறீர்கள், ஆனால் இன்னும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கவில்லை. ஏன்? பதில் எளிது: நிலைத்தன்மை அல்லது மனநிலை. டம்பல்ஸை தூக்குவதன் மூலம் உடல் உருவாக்கப்படவில்லை. அது உங்கள் அன்றாட செயல்களில் நீங்கள் காட்டும் ஒழுக்கத்தால் உருவாக்கப்படுகிறது. மனநிலையின் மிகப்பெரிய கொலையாளி அதிகமாக சிந்திப்பது, கவனச்சிதறல்கள் மற்றும் ஆற்றலை வடிகட்டுதல். ஒரு விஷயத்தை கவனமாக கேளுங்கள்: டெஸ்டோஸ்டெரோன் ஒரு இயற்கையான ஹார்மோன். இது தசை வளர்ச்சி, உந்துதல் மற்றும் கவனம் செலுத்துவதற்கு மிகவும் முக்கியமானது. அடிக்கடி சுயின்பம் அல்லது சோள நிலையில் இருக்கும் போது நீங்கள் குறைந்த ஆற்றல், சோம்பல் மற்றும் உந்துதல் இல்லாமை ஆகியவற்றை உணர்கிறீர்கள். ஆய்வுகள் படி அடிக்கடி சுயின்பம் செயற்கையாக டோபாமினை அதிகரிக்கிறது மற்றும் நிஜ வாழ்க்கை உந்துதலை கொள்கிறது. எனவே நீங்கள் உங்கள் மாற்றத்தை பற்றி தீவிரமாக இருந்தால் நீங்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். மனநிலை மட்டத்திலும் கூட நீங்கள் வலிமையாக மாற வேண்டும். ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு சரியான வழக்கத்தை உருவாக்கி 21 நாட்கள் அதை உடைக்காமல் அதை பின்பற்ற வேண்டும். நீங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு விசுவாசமாக இருக்கும் போதுதான் மனமும் வலிமையாக இருக்கும். எனவே சகோதரரே, உங்கள் கனவுகளின் உடலமைப்பை நீங்கள் விரும்பினால் உடற்பயிற்சி மற்றும் உணவு முறையுடன் உங்கள் மனதையும் ஒரு சாம்பியனாக மாற்ற வேண்டும். இதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நிலைத்தன்மை என்றால் சக்தி, மனநிலை என்றால் அடித்தளம், ஓய்வு எல்லாம் விளைவு. இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற சிறிதளவாவது உதவி இருந்தால் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் சேர மறக்காதீர்கள். அடுத்த 14 நாட்களில் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற விரும்பினால் அதற்காக நீங்கள் 14 நாள் சவாலை முடிக்க வேண்டும். ஆனால் அதன் விதிகள் என்ன? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் அதையெல்லாம் திரையில் கொடுத்துள்ளேன், வீடியோவில் விளக்கியுள்ளேன். நீங்கள் அதை கிளிக் செய்வதன் மூலம் பார்க்கலாம். ஆம், நான் உங்களை அங்கே சந்திப்பேன்.